வணக்கம் மக்களே. இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அரசியல் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புரிதலில் சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், நாம் எல்லாரும் ஏன் காலையில் அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம்? ஏன் ஓடி ஓடி உழைக்கிறோம்? ஏன் காசு சம்பாதிக்கிறோம்? நிம்மதியாக வாழணும், நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், கௌரவமாக இருக்கணும், இதுக்கு தானே. அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய அந்த நிம்மதி, கௌரவம், பாதுகாப்பு, உங்கள் உழைப்புக்கான மதிப்பு, இது எல்லாமே இங்கே தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? அரசியல். அரசியல்னால் எதுவும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறது கிடையாது. நீங்கள் காலையில் வாங்குகிற பால் பாக்கெட்லேருந்து நைட்டு வாங்கக்கூடிய கடைசி பொருள் வரைக்கும் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுற ஒரு அல்டிமேட் பவர் தான் அரசியல். சரி, ஒரு நாட்டுக்கு ஏன் அரசியல் இவ்வளோ முக்கியம்? நிஜமாவே அரசியல்னா என்ன? மனுஷன் ஒரு சமூகமாக ஒன்றா வாழ ஆரம்பித்த அந்த முதல் செகண்டில் உருவானது தான் அரசியல். இப்போது ஒரு காட்டில் 100 சிங்கங்க இருந்தால் அங்கே பலசாலி எதுவோ அதுதான் மற்றவங்களை வேட்டையாடும். ஆனால் மனித சமூகம் அப்படி வாழ முடியாது. இங்கே பலசாலியும் வாழணும், பலவீனமானவனும் வாழணும். ஒரு 7 பிடிக்கு இங்கே நீதி கிடைக்கணும், பணக்காரனுக்கும் அதே சட்டம் இருக்கணும். இந்த சமத்துவத்தை, இந்த பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு மாபெரும் சக்தி சக்கரம் தான் அரசியல். இந்த சக்கரம் கரெக்டாக சுற்றினா நாடு வல்லரசாகும். சக்கரம் கொஞ்சம் சாஞ்சா கூட சாமானியனோட வாழ்க்கை நடு தெருவுக்கு வந்துடும். ஒரு நாட்டுக்கு அரசியல் ஏன் முக்கியம்னா, அதுதான் அந்த நாட்டோட முதுகெலும்பு. முதுகெலும்பு இல்லாமல் ஒரு மனுஷன் நிற்க முடியாது. அதே மாதிரி சரியான அரசியல் இல்லாமல் ஒரு நாடு நிமிர முடியாது. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு தேவை ஒரு தனி மனுஷனுடைய திறமைக்கான அங்கீகாரம், ஒரு பெண்ணுக்கான முழு பாதுகாப்பு, உலகத்தரம் வாய்ந்த கல்வி, ஒரு தனி மனுஷனுடைய பாதுகாப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்னதான் அரசியல் வேணான்னு ஒதுங்கி போனாலும் நம்ம வாழ்க்கையில் அரசியலை விளக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையோட சார்ந்தது தான் அரசியல். ஸோ அரசியலை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.